குடும்ப வன்முறை புகாரில் சிக்கிய பினாங்கு ஆட்சிக்குழு உறுப்பினர் ஒருவர் அச்செயலுக்காக முதல்வர் சௌ கொன்யோவிடம் மன்னிப்பு கேட்டுக் கொண்டுள்ளார். எனினும் அப்புகாரை கடுமையாக கருதுவதாக கூறிய அவர் போலீஸ் விசாரணைக்கு விட்டுவிடுவதாக தெரிவித்தார். தமக்கு தெரிந்த வரையில் அது சம்பந்தப்பட்ட ஆட்சிக்குழு உறுப்பினருக்கும் அவரது மனைவிக்கும் இடையிலான குடும்ப தகராறு என்றும் இருவரும் தனித்தனியாக போலீஸ் புகார்களை செய்துவிட்டு பின்னர் மீட்டுக் கொண்டதாகவும் சௌ கொன்யோ கூறினார். அந்த ஆட்சிக்குழு உறுப்பினர் போலீசாருக்கு உரிய ஒத்துழைப்பை வழங்கி வருகிறார். இனி மேற்கொண்டு எதனையும் அவர்தான் பேச வேண்டும் என முதல்வர் தெரிவித்தார். விசாரணை முடியும் வரை அந்நபர் விடுப்பில் செல்ல வேண்டுமா என கேட்டதற்கு அது அவரின் முடிவு என்றும் சௌ கொன்யோ கூறினார். மனைவியை தாக்கியதாக கூறப்படும் போலீஸ் புகார் வைரலான நிலையில் நேற்று காலையில் அந்த ஆட்சிக்குழு உறுப்பினர் கைதானதாகவும் வதந்திகள் பரவியது குறிப்பிடத்தக்கது. எல்லா நோய்களுக்கு முக்கிய காரணம் ரத்த ஓட்டம் சரியா இல்லாததுங்க. குறிப்பா தலைவலி, உடம்பு வலி, கால் மறுத்து போறது, வசதியா இருக்கிறது, மூச்சு திணறல் மற்றும் பல. இதை நீங்க இப்படியே விட்டுட்டீங்கன்னா ரத்த கொதிப்பு, இனிப்பு நீர், இருதய சம்பந்தப்பட்ட நோய் மற்றும் பல நோயெல்லாம் வர ஆரம்பிக்கும். டென்ஷன் ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும். இது நவீன முறையில தயாரிக்கப்பட்டது. ஆண்டுகளா மலேசியால பயன்படுத்துறாங்க. டெஸ்லி, உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன். அடுத்த ஆண்டிலிருந்து ஆரம்ப பள்ளி மாணவர்களுக்கு கணித பாட நேரம் அதிகரிக்கப்படுவதாக கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. புதிய திட்டத்தின் கீழ் 1ஆம் ஆண்டு முதல் 3ஆம் ஆண்டு வரை உள்ள மாணவர்கள் வாரத்திற்கு 3.5 மணி நேரம் கணிதம் கற்பார்கள். 4ஆம் ஆண்டு முதல் 6ஆம் ஆண்டு வரையிலான மாணவர்கள் வாரத்திற்கு 3 மணி நேரம் கணித பாடம் பெறுவார்கள். மொத்தமாக ஆரம்ப பள்ளி மாணவர்கள் 6 ஆண்டுகளில் 608 மணி நேர கணித கல்வியை பெறுவார்கள். நடப்பில் அது 576 மணி நேரமாக மட்டுமே உள்ளது. இம்மாற்றம் மாணவர்களின் அடிப்படை கணித திறன்களை வலுப்படுத்தவும் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப கல்விக்கான அடித்தளத்தை மேம்படுத்தவும் உதவும் என அமைச்சு நம்பிக்கை தெரிவித்துள்ளது. இது அடுத்த ஆண்டில் நாடு முழுவதும் அமல்படுத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆரம்ப பள்ளிகளில் கணித பாட நேரத்தை 6 ஆண்டுகளில் குறைந்தது 1000 மணி நேரங்களாக அதிகரிக்க அமைச்சு கொண்டுள்ள குறுகிய, நடுத்தர மற்றும் நீண்ட கால திட்டம் குறித்து பண்டான் நாடாளுமன்ற உறுப்பினர் டத்தோஸ்ரீ ரஃபிசி ரம்லி மக்களவையில் கேட்ட கேள்விக்கு அமைச்சு அவ்வாறு பதிலளித்தது. சமையலுக்கு நேரம் இல்லையா? இதோ செஃப் ஈஜி ப்ராடக்ட்ஸ். சைவமும் அசைவமும் சூடு செய்து சாப்பிட தயாரான வீட்டு சுவை. ரூம் டெம்பரேச்சரில் பாதுகாப்பாக வைக்கும் நம்பகமான உணவு. எந்த ரசாயனமும் இல்லை, எந்த பதப்படுத்தும் மருந்தும் இல்லை. ஷாப்பி, லசாடா, டிக்டாக் எங்களின் அதிகாரப்பூர்வ அகப்பக்கத்தில் இன்றை வாங்குங்கள். செஃப் ஈஜி ப்ராடக்ட்ஸ், வீட்டு சுவை உங்கள் ஓட்டத்தில். மலேசிய தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணையமான MCMC ஓரின சேர்க்கைக்கான டேட்டிங் செயலிகளை கட்டுப்படுத்த சட்ட நடவடிக்கைகளை ஆராய்ந்து வருகிறது. இதுவரை கிரைண்டர் மற்றும் ப்ளூட் போன்ற சில இணைய தளங்களுக்கான நுழைவு தடுக்கப்பட்டுள்ளது. ஆனால் அச்செயலிகளை ஆப் ஸ்டோர் அல்லது கூகுள் பிளேயிலிருந்து நீக்குமாறு MCMCக்கு இதுவரை கோரிக்கை விடுக்கப்படவில்லை என தொடர்புத்துறை அமைச்சு கூறியது. என்றாலும் அச்செயலிகளை கட்டுப்படுத்த சட்ட ரீதியாக சில வழிகள் ஆராயப்பட்டு வருகின்றன. இந்த நடவடிக்கை இணைய குற்றச்செயல்கள் மற்றும் பொருத்தமற்ற உள்ளடக்கங்களை கட்டுப்படுத்தும் நோக்கில் மேற்கொள்ளப்படுவதாக அது கூறியது. தவிர புதிய இணைய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கூடுதல் அதிகாரங்களை வழங்கும் வாய்ப்புகளையும் அமைச்சு பரிசீலித்து வருகிறது. கிரைண்டர், ப்ளூட், கிரவுலர் போன்ற செயலிகள் பரவலாக ஓரின சேர்க்கைக்கு பயன்படுத்தப்படுகின்றன. சீனா, சவுதி அரேபியா, கட்டார், ஐக்கிய அரபு சிற்றரசு போன்ற நாடுகளில் இச்செயலிகள் அதிகாரப்பூர்வ ஆப் ஸ்டோரிலிருந்து நீக்கப்பட்டோ அல்லது முடக்கப்பட்டோ உள்ளன. மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான MACC மீது எழுந்துள்ள கார்ப்பரேட் மாஃபியா குற்றச்சாட்டுகளுக்கு அது மீண்டும் கடும் மறுப்பு தெரிவித்துள்ளது. இக்குற்றச்சாட்டுகள் அதன் புகழை கெடுக்க மேற்கொள்ளப்படும் சதி முயற்சியாகும் என MACC கூறியது. அடிப்படை ஆதாரம் இல்லாத பெயரில்லா வலைப்பதிவிலிருந்து வந்த குற்றச்சாட்டுகளை ப்ளூம்பர்க் ஆராயாமல் செய்தியாக வெளியிட்டுள்ளதாக MACC தெரிவித்தது. இத்தகைய பொய்யான குற்றச்சாட்டுகள் பொதுமக்களின் நம்பிக்கையை பாதிக்கக்கூடும் எனவும் அந்த ஆணையம் எச்சரித்தது. ஊழல் எதிர்ப்பு பணியை அச்சமின்றி தொடரவும் MACC உறுதியளித்துள்ளது. எது எப்படி இருப்பினும் தற்போது போலீஸ் விசாரணை நடைபெற்று வருவதால் அதற்கு முழு ஒத்துழைப்பு அளித்து வருவதாகவும் MACC கூறியது.
இக்குற்றச்சாட்டுகள் தொடர்பில் அரச விசாரணை ஆணையத்தை அமைக்க வேண்டும் என DAP பொதுச் செயலாளர் ஆந்தனி லாக் வலியுறுத்தியுள்ளார். மாசிசா தலைவர் டாக்டர் விகா சியாங்கும் வெளிப்படையான விசாரணை தேவை என கோரியுள்ளார். புது தோற்றத்துடன் வந்துவிட்டது சாரதா டெக்ஸ்டைல்ஸ். பல டிசைன்களில் அனைவருக்குமான வண்ண வண்ண ஆடைகள். பிரிக்ஃபீல்ட் சென்ட்ரல் ஸ்ட்ரீட்டில் புது கிளை. உடனே வாங்க, பிடிச்சத வாங்கிட்டு போங்க. ஆண்டுக்கான தேசிய ஒற்றுமை குறியீட்டு மதிப்பெண் பட்டியலில் கிடா மாநிலமே குறைந்த மதிப்பெண் பெற்றுள்ளது. தேசிய சராசரியான 0.701 விட மிகவும் குறைவாக வெறும் 0.593 புள்ளிகளையே அது பெற்றுள்ளது. பேராக், கிளந்தான், கோலலம்பூர், ஸ்லாங்கோர், பினாங்கு, புத்ராஜயா ஆகியவையும் சராசரிக்கு கீழே உள்ளன. 0.817 புள்ளிகளுடன் பஹாங் மாநிலம் மிக உயர்ந்த மதிப்பெண்களை பெற்று முதலிடத்தில் உள்ளது. 9400க்கும் மேற்பட்ட மலேசியர்களிடம் நடத்தப்பட்ட இந்த ஆய்வில் இனம், மதம், அரசியல் ஆகியவை சமூக பிளவுகளுக்கான முக்கிய காரணங்களாக குறிப்பிடப்பட்டுள்ளன. சமூக ஊடகங்களும் மக்களின் உணர்வுகளை அதிகமாக பாதிப்பதை ஆய்வு சுட்டிக்காட்டுகிறது. மலேசியர்கள் பொதுவில் நல்லிணக்கத்தோடு அமைதியாக வாழ்ந்து பன்முகத்தன்மையை மதிக்கின்றனர் என்றாலும் இனங்களுக்கிடையேயான உறவுகளை வலுப்படுத்த தொடர்ந்து முயற்சிகள் அவசியம் என தேசிய ஒருமைப்பாட்டுத்துறை அமைச்சு வலியுறுத்தியது. அரசாங்க பல்கலைக்கழக அங்கீகாரத்துடன் வேலை செய்து கொண்டே படிக்க ஒரு அரிய வாய்ப்பு. வத்திகா ரிசோர்சஸ் ஏற்பாட்டில் ப்ரொஃபஷனல் பேச்சுலர் இன் பிசினஸ் மேனேஜ்மெண்ட் மற்றும் ப்ரொஃபஷனல் டிப்ளோமா இன் டெக்னாலஜி மேனேஜ்மெண்ட் கல்வி வாய்ப்பு. திறனை மேம்படுத்தி வாழ்க்கையில் முன்னேற உடனே தொடர்பு கொள்ளுங்கள். விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு. தென்னிந்திய மாநிலமான கேரளா இனி கேரளம் என பெயர் மாறுகிறது. கேரளாவின் பெயரை அதிகாரப்பூர்வமாக கேரளம் என மாற்றும் மசோதாவுக்கு இந்திய அமைச்சரவை ஒரு வழியாக ஒப்புதல் அளித்துள்ளது. 2024ஆம் ஆண்டு கேரள சட்டமன்றம் ஒருமனதாக நிறைவேற்றிய தீர்மானத்தின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அடுத்த கட்டமாக இந்திய அதிபர் இந்த பெயர் மாற்ற மசோதாவை மாநில சட்டமன்றத்திற்கு பரிந்துரைப்பார். சட்டமன்றம் ஒப்புதல் அளித்ததும் கேரளம் என்ற பெயர் அரசியல் மற்றும் அதிகாரப்பூர்வ ஆவணங்களில் அனைத்து மொழிகளிலும் பயன்படுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மாநிலத்தின் பெயர் மலையாளத்தில் கேரளம் என அழைக்கப்பட்டு வந்தாலும் 1956ஆம் ஆண்டு மொழி வாரியாக இந்திய மாநிலங்கள் மறுசீரமைக்கப்பட்டதிலிருந்து அரசியலமைப்பு சட்டத்தில் அதன் பெயர் கேரளா என்றே குறிப்பிடப்பட்டுள்ளது. மக்களின் பண்பாட்டு மொழி அடையாளத்தை பிரதிபலிக்கும் இந்த மாற்றத்திற்கு ஏற்ப இனி இந்தியாவும் உலகமும் இந்த மாநிலத்தை அதிகாரப்பூர்வமாக கேரளம் என அறியக்கூடும்.